இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் வேண்டும். இயேசுவின் பாதத்தில் கீழ்ப்படிதல் வேண்டும். இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் வேண்டும். இயேசுவின் பாதத்தில் கீழ்ப்படிதல் வேண்டும். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். அவன் உமது வார்த்தையினால் என்றும் நிலைப்பான். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். அவன் உமது வார்த்தையினால் என்றும் நிலைப்பான். ஆபிரகாம் அன்று கர்த்தரை நம்பினார். அதையே நீதியாய் கர்த்தர் எண்ணினார். காணாத காரியத்தின் உறுதியே விசுவாசம். அதுவே நம் நீதியின் ஜீவனுள்ள அஸ்திபாரம். இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் வேண்டும். இயேசுவின் பாதத்தில் கீழ்ப்படிதல் வேண்டும். இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் வேண்டும். இயேசுவின் பாதத்தில் கீழ்ப்படிதல் வேண்டும். உம்முடைய வசனமே எங்கள் கால்களுக்கு தீபம். இருளான பாதையில் வழிநடத்தும் வெளிச்சம். மனுஷன் பிழைப்பது அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தரின் வாயின் வார்த்தையினால் மட்டுமே. இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் வேண்டும். இயேசுவின் பாதத்தில் கீழ்ப்படிதல் வேண்டும். இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் வேண்டும். இயேசுவின் பாதத்தில் கீழ்ப்படிதல் வேண்டும். கேட்பது மாத்திரமல்ல, கிரியையும் வேண்டும். பூரணப்படும் விசுவாசம் உம்மில் தெரிய வேண்டும். வில்லும் தந்தியும் இணையும் வயலின் இசை போல, கீழ்ப்படிந்து வாழ்வோம் உமக்கே மகிமையாக. இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் வேண்டும். இயேசுவின் பாதத்தில் கீழ்ப்படிதல் வேண்டும். இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் வேண்டும். இயேசுவின் பாதத்தில் கீழ்ப்படிதல் வேண்டும். விசுவாசம் வேறாகட்டும், திருவசனம் கிளையாகட்டும். கீழ்ப்படிதலின் கிரியைகள் நற்கனியாய் மாறட்டும். சரணடைந்தோம் பிதாவே, உம் குரல் பின்பற்றுவோம். உம் திருவார்த்தையின்படி என்றும் வாழ்ந்திடுவே. இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் வேண்டும். இயேசுவின் பாதத்தில் கீழ்ப்படிதல் வேண்டும். இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் வேண்டும். இயேசுவின்